ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இனியாவுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு கார்த்திக் சார் இப்படி சொல்லுவார் அப்படின்ற விஷயத்தை நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ட்விஸ்டான விஷயம் தான் கார்த்திக் சார் சொல்லியிருக்காரு. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னா சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு வாரமும் புது புது ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த வாரம் நடக்க போறதா டூயட் சாங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ரவுண்டை கனெக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலி யார் அப்படின்ற விஷயத்தையும் இந்த வாரம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்ற விஷயத்த உறுதியா சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் டைட்டில் கார்டே வந்திருக்கு. ஸோ இதுல இனியாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்த கார்த்திக் சார் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ இது வந்து உங்களுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா பாடிருக்கீங்க அப்படின்ற விஷயத்தையும், அது மட்டும் இல்லாம கூட டூயட்ன்றதால ஒரு ஜென்ஸும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. ஸோ ரெண்டு பேரும் நீங்க பாடின பாடு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அந்த விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூடவே ஸ்வேதா மோகன் மேமும் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களோட வாய்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த பாட்டை கேட்கும்போது. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயத்த ரெண்டு பேருமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பர்ஃபார்மன்ஸ் கோல்டன் பர்ஃபார்மன்ஸா இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ப்ரோமோல வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பர்சனுக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில இனியாக்கு இந்த வாரம் கோல்டன் பர்ஃபார்மன்ஸா இருந்துச்சுன்னா கண்டிப்பா டிக்கெட் டு ஃபினாலேக்கு ஒரு வாய்ப்புக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க பாடின இந்த பாட்டுல எத்தனை பேர் லைக் பண்றீங்க, உங்களுடைய ஃபேவரட் பர்சன் யார் அப்படின்ற விஷயத்தையும், எனக்கு இவங்க தான் டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.